ஐபிஎலோட 40வது போட்டி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெல்லி கேபிட்டல்ஸோட யூனிட் எப்பயுமே காம் கம்போஸாக இருப்பாங்க, ஃப்ரீயாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும், யங்ஸ்டர்ஸை வளர்க்க பார்ப்பாங்க. இந்த சீசன்லேயே அது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கேப்டன் அக்ஷர் பட்டேல் ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு ஸ்டார்ட் பண்ணார், ஆனால் சூப்பராக கேப்டன்சி பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த சீசன் எப்படி இருக்குன்னு தெரில, பட் கண்டிப்பாக ரிசர்வ் பண்ணிட்டு டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணுறாரு. அந்தளவுக்கு கிரேட் பேட்டிங் டிஸ்பிளே கொடுக்கல, அதே இடத்துல ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் அகேன்ஸ்ட் சிஎஸ்ஏ கொடுத்தாரு, அதை தாண்டி பெருசாக பண்ணலை. கேப்டன்சி ப்ரெஷரையும் ஃபீல் பண்ணுற அந்தளவுக்கு ஓவராலாக இந்த சீசன் அவருக்கு அமையலை. பட் ரெண்டு டீமுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பேசுவோம் அதை பற்றி. @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. விஷன் 11 சூப்பராக இருக்குது. இப்போ இருக்கிற பாயிண்ட் சிஸ்டம் டெஃபினட்டாக டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயம். ஸ்கில் பேஸில் பெஸ்ட்டாக இல்லை, லக் பேஸில் இருக்கவங்களுக்கு அது வாய்ப்பாக இருக்குது. ஐபிஎல் டைமில் இந்த மாதிரி பாயிண்ட் சிஸ்டம் கொடுத்தது புது யூசர்ஸுக்கு ஓகேவாக இருக்கும், பட் ரெகுலராக விளையாடுற யூசர்ஸுக்கு அந்தளவுக்கு கிரேட் கிடையாது. அந்த மாதிரி இடத்துல விஷன் 11 பழைய பாயிண்ட் சிஸ்டத்தோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லை 7+4 10+1 அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேயே இருக்காங்க. இது ரொம்பவே சூப்பர், கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. அண்ட் ஃப்ரீ கான்டெஸ்ட் ரெகுலராக கொடுக்குறாங்க, நிறைய வகையில் பெனிஃபிட் இருக்குது. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஏக்கனா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. லக்னோவில் April 22 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 18 போட்டி, 8 பேட் ஃபர்ஸ்ட், 9 சேசிங்கு. நோ ரிசல்ட்டாக ஒன்று இருந்திருக்கு. 171 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜ், சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜ். கேகேஆர் ஹை ஸ்கோர், SRH லோ ஸ்கோர். 180க்கு பிலோவா 4 டைம்ஸ், மீடியம் ஸ்கோர் 8 டைம்ஸ், 190 அபோவா 5 டைம்ஸ். இதுதான் நம்பர்ஸ். இன்னைக்கு எப்படி ட்ராக் இருக்க போகுது, டாஸ் வின் பண்ணுற கேப்டன் என்ன பண்ண போகிறாங்க? இங்கே ரெட் சாயில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா டிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்களில் பிளாக் சாயிலில் அண்டர் த பாலில் விளையாடுவாங்க. ஸோ அது பார்த்துருக்கோம். அந்த பேஸில் ரெட் சாயில் கொடுத்து பேஸ் அண்ட் பவுன்ஸ் கொடுக்கலாங்கிற ஆங்கிளில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் யோசிப்பாங்க, அதை பார்க்கணும். இன்னொரு பாயிண்டில் ஸ்பின்னுக்கு ஃபேவர் பண்ணக்கூடாது, ஏன்னா டிசி ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்காங்க. அதனால் ரெட் சாயில் கொடுத்தாலும் கொஞ்சம் சாஃப்ட்லேயே கொடுக்குற மாதிரி, நிறைய டேர்ன் கொடுக்காத மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் ஆன் டைமில். அந்த மாதிரி இருந்தால் ஸ்கோர் பேஸில் 170 180 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா ரீசன்ட் இயர்ஸில் கொஞ்சம் ஆப்போனன்ட் பேஸ்லேயும் பிச் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வருஷம் அது ரொம்பவே அதிகமாக வெளிப்படையாக தெரியுது. அதை யோசித்து பார்க்கும்போது ரெட் சாயில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் 170 180 ரேஞ்ச் ஸ்கோர் இருக்கலாம். எல்எஸ்சி அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே. 18 போட்டியில் 9 ஜெயிச்சிருக்காங்க, 8 தோற்றுருக்காங்க. 5 பேட் ஃபர்ஸ்ட் வின்னு, சேஸில் 4 வின்னு. அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக 179, சேஸ் பண்ணும்போது அவ்வளோ நம்பர் இல்லை. பேட் ஃபர்ஸ்ட் சேசிங் ரெண்டுலேயுமே ஆவரேஜாக 6 விக்கெட் விட்டுருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 186 சேஸ் பண்ணியிருக்காங்க. டிசி 2 போட்டி விளையாண்டுருக்காங்க, 2லேயுமே சேஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றில் ஜெயிச்சாங்க, ஒன்றில் தோத்தாங்க. 156 பேட் சேசிங்கான ஆவரேஜ், அதில் 170 வரைக்கும் சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசன்ட் ஸ்கோர்ஸை பாருங்கள், சில 200+ வந்தால் கூட சில நேரங்களில் டவுனும் ஆகிருக்கு. அண்ட் ஓவராலாக டீசெண்டாக ஸ்கோர் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு தான் இருந்திருக்கு. இப்போயுமே பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக இருக்கிற ஒரு கிரவுண்டு, அதனால் அந்த 160 170ங்கிறது ஜென்ரலாக எதிர்பார்க்குறது. அதை தாண்டி வந்தால் போனஸ் தான். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஓவர்சீஸ் பேட்டர்ஸ் 4 பேருமே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம். மில்லர் கொஞ்சம் லேட்டாக வராரு, அந்த இடத்துல அவர் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறாரு, அப்படி தான் பார்க்கணும். அண்ட் இந்த டீமில் டாப் ஆர்டரில் கொஞ்சம் கொலாப்ஸ் இருந்ததுன்னா ஆயுஷ் பதோனி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். பண்டோட அந்த பேட்டிங் அவ்வளோ பெருசாக இல்லை அப்படிங்கிறது மைனஸ். அப்துல் சமாத் சூப்பராக விளையாடுற, போன பட்டியில் 10 பாலில் 30 வேறு லெவல். கண்டிப்பாக ஹிட்டிங் பேஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கார். சது தாக்கூர், டிக்வேஸ் ராதி, ரவி பிஸ்னாய், பிரின்ஸ் யாதவ் அண்ட் ஆவேஸ் கான் இந்தியன் பவுலர்ஸ் தான், ஆனால் பர்ஃபார்மன்ஸு பக்காவாக இருக்குது. குறிப்பாக ஆவேஸ் கானோட போன மேட்ச் பவுலிங் செம்மையாக இருந்தது. கொஞ்சம் டவுனாக இருந்தார்னு சொல்லலாம், ஏன்னா ஆரம்பத்தில் இன்ஜுரி இருந்தது. இன்ஜுரிக்கு அப்புறம் கொஞ்சம் லேட்டாக வந்தார். லேட்டாக வந்ததுக்கப்புறம் சில ரன்ஸுக்கு போகிற மாதிரி இருந்தது, ஒரே மாதிரி ஓடின மாதிரி இருந்தது, வேரியேஷன் கொடுக்கல. ஆவேஸ் கான் வேரியேஷனுக்கு பேர் போனவர், அது இல்லாமல் இருந்தது. ஸோ அதெல்லாம் மாற்றி கொண்டு வந்திருக்கார். போன போட்டியில் யாருக்கு லென்த்து கடைசி ஓவரில் கலக்குனாரு, செம்மையாக இருந்தது. பிரின்ஸ் யாதவும் சூப்பர் பவுலர், அது தெரியறாரு. பாசிபிளாக ஃபியூச்சரில் இந்தியாவுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, பட் கன்சிஸ்டன்ட் இல்லை. அந்த இன்கன்சிஸ்டண்ட்டாக மாற்றி கரெக்டான அளவில் அவர் போட்டார். கொஞ்சம் ஈகர் இல்லாமல் க்ரீடியாக இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் பவுலருக்கு முக்கியமான ஒரு விஷயம். என்ன இந்த இடத்துல போடணும் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட் அவுட் போட்டு கொடுக்க முடியும். அந்த இடத்துல தான் பிரின்ஸ் யாதவ் தவறாரு, விக்கெட்டுக்கு போட பார்க்குறாரு. அது மாதிரி பண்ணவே கூடாது. ஸோ அதுதான் அவர்கிட்ட மைனஸு. கரெக்டாக கைட் பண்ணால் செம்ம பவுலராக இருப்பார். அதனால தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கொஞ்சம் வந்திருக்காங்க. ஆகாஷ்தீப்புக்கு பதிலாக கூட திருப்பி பிரின்ஸ் யாதவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஆகாஷ்தீப் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, இந்த சீசன் அவருக்கான சீசனாக இல்லை. அண்ட் எனிவே நிறைய பவுலர் இருக்காங்க, ஆகாஷ் சிங்கு, ஸோ இவங்களாம் இருக்காங்க.
மயங்க் யாதவ் போன போட்டியில் எடுத்துருவாங்கன்னு யோசிக்கப்பட்ட இடத்துல ஒரு இம்பாக்ட் சப்பில் ஆயுஷ் பதானி சைடே போனாங்க. இப்போ ஆயுஷ் பதானி ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாகி வந்திருக்காரு. கண்டிப்பாக மறுபடியும் மயங்க் யாதவுக்கு வாய்ப்பு இல்லையோ ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது பிரின்ஸ் யாதவ் மயங்க் யாதவ் இந்த ஸ்வாப் எது இருக்குமோ அப்படின்னு யோசிக்க தோணுது. அந்த டைமில் இதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்பர் பேஸில் பார்க்கும்போது எய்டன் மார்க்ராம் ஒரு சில போட்டிகளில் பட் பேக்கெண்டில் செம்ம கம்பேக் கொடுத்துருக்காரு. ஆரம்ப போட்டிகளில் கொஞ்சம் டவுனாக இருந்தார். குறிப்பாக பிளாக் சாயில் இருந்தால் பெஸ்ட்டு. இன்றைக்கி மேபி ஃபெயிலியர் ஆகலாம் ரெட் சாயில் கொடுக்குற பட்சத்தில். ரெட் சாயில்னா நிக்கோலஸ் புரான் பெஸ்ட்டு. இவருமே பிளாக் சாயிலில் தப்பாக இருக்கார். இதனால தான் இந்த கான்ட்ரஸ்டிங் அவுட்புட் மார்க்ராம் அடிக்கும்போது பூரன் அடிக்காமல் இருக்கிறது. ஒரு சில நேரங்கள் மட்டும்தான் 2 பேரும் அடிக்க முடியும் பிளாக் சாயிலில் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். அண்ட் மிச் மார்ஸு கடந்த போட்டியில் டவுனாக இருந்தார். ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் எதிர்பார்த்ததோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் நிறைய ஃபிட்னஸ் ஒர்க் பண்ணார். ஸோ அதில் டவுன் ஆகிறது அதை 10 கிலோ வரைக்கும் குறைச்சிட்டே இருக்கும்போது அந்தளவுக்கு அந்த அவுட்புட் வருமா அப்படிங்கிற டவுட் இருந்தது. மேபி கான்ஃபிடென்ட் இருக்கும், இது ஓகே, அது அண்டர்ஸ்டாண்டபிள். அதே நேரத்தில் இன்ஜுரி கன்சர்ன் நிறைய நேரங்களில் இருக்கிற ஒரு பிளேயராக மார்க்ஸ் இருந்திருக்காரு. இந்த மாதிரி 10 கிலோலாம் குறைக்கும் போது விளையாட முடியுமா அப்படின்ற சிந்தனைலாம் இருந்தது. பட் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. இடையில ஒரு போட்டி மட்டும் மிஸ் பண்ணாரு. அது பர்சனல் ரீசன் தான், பொண்ணோட உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதர்வைஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்காரு. போன போட்டி ஃபெயிலியர் அப்படின்னா கூட ரிசர்வ் பண்ணிட்டு ஒரே ஒரு போட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் லெவல்லையும் இல்லை, பெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த சீசனில் பார்க்குறவங்க. சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக தான் அடிக்க முடிஞ்சுது. ஆயுஷ் பதானி மேட்ச் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணுறாரு. ரீசன் நம்பரை பாருங்கள், கண்டிப்பாக டீசெண்டாக இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் இந்த டீமுமே பாருங்கள் டாப் 3 அந்த இடத்துல மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்குது. அதுக்கடுத்து பண்டா, பதோனியா, அப்துல் சமாத்தா, டேவிட் மில்லரா ஒரு இடத்துல அண்டர்ஸ்டாண்டபிள். லேட்டாக வரும்போது அப்துல் சமாத்தா ப்ரொமோட் பண்ணுறாங்க, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பட் இடையில பண்டா, ஆயுஷ் பதானி இந்த மாதிரி கேள்விலாம் வருது. பட் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேபி அவர் வச்சுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். பதானி அடுத்து வருவாருங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. இந்த ஆர்டர் பேட்டிங் இருக்குங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஹிட் பண்ணணும்னா அப்துல் சமாத்தா ப்ரொமோட் பண்ணலாம், ஏழியாக விக்கெட் விழாமல் இருந்தால். எனிவே ஆயுஷ் பதானிக்கு அடுத்துன்னு பார்க்கும்போது டேவிட் மில்லர் ஓகே, பேக்கெண்டில் சில நாட் அவுட்ஸு கண்டிப்பாக டீசெண்டாக விளையாடக்கூடிய பிளேயர் தான், நிறைய வாய்ப்பு கிடைக்கல. அப்துல் சமாத் பாருங்கள் 10 பாலில் 30, 11 பாலில் 20. ஸோ இதுதான் அப்துல் சமாத். ஸோ செம்மையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பேக் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டி இருக்குது. அண்டு சதுத்தாக பெருசாக பேட்டிங்கில் இல்லை, பட் கண்டிப்பாக குவாலிட்டி இருக்குது பேட்டிங் பண்ணுற அளவுக்கு. எய்டன் மார்க்ராமோட போலிங் ரீசெண்டாக கொஞ்சம் இருக்குது. முன்னாடியெல்லாம் ஓவர்ஸ் நிறையா கொடுக்கல, ஒரு ஓவர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு தான். இந்த சீசன்லேயே 3 போட்டி தான். ஸோ கடந்த 3 போட்டியில் தான் ஓவர்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி 2024 ஒரு சில ஓவர்ஸ் தான் வீசியிருக்காரு அப்படின்ட்டு இருக்குது. கண்டிப்பாக டீசெண்டாக பண்ணுறாரு, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அண்டு சர்து தாக்கூர் ஆரம்பத்தில் அந்த ஜோஸ் இப்போ இல்லையோ, கொஞ்சம் குறைஞ்சிருச்சோ, நிறைய ரன்ஸுக்கு போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. டிக்வேஸ்ட் ஆத்தி அந்த கன்சிஸ்டன்ட் இருக்குது. பட் விக்கெட் டேக்கிங்கில் கொஞ்சம் யோசிக்கும் போது நிறைய விக்கெட் எடுக்கலையோ, இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ரவி பிஸ்னாயோட கம்பேக் கடந்த சில போட்டிகள் இருக்குது. ஆரம்ப போட்டிகளில் நிறைய ரன்ஸுக்கு போனார். அண்ட் போன போட்டி அதுக்கு முன்னாடி போட்டியில் நல்லா பண்ணார். சொல்லப்போனால் போன போட்டியில் கண்டெயின் பண்ணார், விக்கெட் எடுக்கலைன்னா கூட. பிரின்ஸ் யாதவோட ரன்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் இருக்குது, அது கொஞ்சம் மாற்றிக்கணும். நான் சொன்ன மாதிரி இன்கன்சிஸ்டன்ட் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஈகர் இருக்குது, ரொம்ப க்ரீடியாக போகக்கூடாதுங்கிறது தான். ஆவேஸ் கான் செம்மையாக பண்ணார் போன போட்டியில், செம்ம கம்பேக்கு. ஒரு இடத்துல ரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பேக்கெண்டில் கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை ரொம்பவே அழகாக பண்ணார். முன்னாடி கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார். இந்த சீசன் ஆரம்பம் அவ்வளோ பெருசாக இல்லை, பட் இப்போ உள்ளே வந்திருக்காரு. பேக்கெண்டில் உள்ள வருது ஆவேஸ் கான். ஜென்ரலாக ஒரு வருஷம் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த வருஷமும் நடக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் அபிஷேக் பொருள் கருண் நாயர் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒருவேளை ஃபாஃப் ஓகேவாக இருந்தால் ஃபாஃப் உள்ளே வந்துடுறோம், அதை பார்க்கணும். ஜேக் ஃப்ரேசர் மக்கருக்கு ஒரு கன்சிடரேஷனாக வைக்கல. போன போட்டியில் டானன் ஃபெரைராவை கன்சிடர் பண்ணாங்க. ஸோ அதை பார்க்குறோம். மேபி ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக யோசிச்சா சமீர் ரிஸ்வே எடுத்துகிட்டு போகலாம் ஃபெரைராவுக்கு பதிலாக. ஃபெரைரா ஓரளவுக்கு மேனேஜபிள். அப்படி அனுப்புகிற மாதிரி தான் முன்னாடி அனுப்பணும். ரொம்ப லேட்டாக வச்சுக்கிறது கண்டிப்பாக ஓகேவா கிடையாது. அண்ட் அதே நேரத்தில் ஓகேன்னு யோசிச்சா எந்த ஆங்கிள் யோசிக்கலாம்னா கடைசி 3 ஓவர் 4 ஓவர் பேஸ் பவுலர் தான் வீச போகிறாங்க. அப்போ ஃபெரைராவை பயன்படுத்திக்கலாம் ஓவர் சமீர் ரிஸ்வின்னு யோசிச்சா கண்டிப்பாக டீசன்ட் டிசிஷன். அதை போன மேட்ச்சில் கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க, அதை பண்ணாங்க. எனிவே சூப்பர் பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அபிஷேக் பொருள் கருண் நாயர், கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு, அசுதோஷ் சர்மா, விப்ராஜிகம் எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. பட் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும். என்னன்னா எல்லாருமே அந்த 30+ கான்ஃபிடென்ட் கொடுக்குற அளவுக்கு ஹை ரேஞ்சில் ஸ்கோர் கொடுக்குற மாதிரி கான்ஃபிடென்ட் கொடுக்கல. ஈவன் கேஎல் ராகுல்லே T20னா ஹிட்டிங் அப்படின்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணார். அண்ட் ரீசெண்டாக இந்த சீசன்லேயே ஒரு சில இன்னிங்ஸ் பெருசாக பண்ணார், இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில்
அவர் அந்த குயிக்காக ஆடுற விதம் வந்து நார்மல் கேஎல் ராகுலில் மாற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அது இந்த 2-3 போட்டிகளில் பார்க்குறோம். ஸோ அங்கே கொஞ்சம் மைனஸாக பார்க்குறேன். பட் எல்லாருமே அந்த 30+ கொடுத்தாவே போதுங்கிறது தான் இவங்க யங் யூனிட்டாக யோசிக்கிற ஒரு விஷயம். அதை நல்லாவும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பேட்டிங் டெப்த் மிக்ஸ்டாக இருக்க வரைக்கும் இருக்குங்கிறது பாசிட்டிவ். அதில் அசுதோஷ் சர்மா மாதிரி பயங்கர கான்ஃபிடென்ட்டான பிளேயர் செம்மையாக பார்க்குறேன். சூப்பரான பிளேயர், கண்டிப்பாக இந்தியாவுக்கு விளையாடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஃபினிஷராக ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லப்போனால் எடுத்துகிட்டு போகணுன்னாலும் அதை கொடுக்க முடியுது. அது வந்து ஒரு மென்டல் பவர், வில் பவர் இருந்தால் தான் பண்ண முடியும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு அசுதோஷ் சர்மா. பிறகு யங்ஸ்டர் நிறைய பேர்த்த பேசுகிறோம், பட் கண்டிப்பாக அசுதோஷ் சர்மா அந்த இடத்துல பெஸ்ட்டாக நான் பார்க்குறேன். அபிஷேக் போரோட நம்பர் ரீசெண்டாக டாப் ஆர்டரில் வரும்போது கண்டிப்பாக டீசென்ட் நம்பர் கொடுக்க முடியுது. கருண் நாயர் ஒரு போட்டியில் ஃபெயிலியர்னா கூட கடந்த 3 போட்டியில் 2ல் சக்ஸஸ் பண்ணியிருக்கு. அதில் 89, 31 சூப்பர்னு சொல்லணும், செம்மையாக பண்ணுறாரு. ரீசெண்டாக அவர் வந்து ஃபார்முக்கு ஏன் ஆரம்பத்தில் கொண்டு வரலைங்கிற கேள்வி எனக்கு இருந்தது. பட் கடந்த சில போட்டிகளில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் டெல்லி யூனிட்டு எப்பயுமே யங்ஸ்டர்ஸை வளர்த்து விடுவாங்க. கருண் நாயர்லாம் ஓல்டு, அது அண்டர்ஸ்டாண்டபிள். பட் இந்தியன் பிளேயரை டாப் ஆர்டரில் எப்பயும் வச்சுட்டு போவாங்க. அதில் சக்ஸஸும் கொடுத்துருக்காங்க. ஓவர் த இயர்ஸ் எவ்ரி இயரும் அதுதான் நடந்துகிட்ருக்கும். அதில் இப்போ வந்து அபிஷேக் பொருளை பேக் பண்ணி கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. கருண் நாயர் மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிக்காம், இந்த மாதிரி பிளேயர்லாம் கொண்டு வந்து பெரிய அளவில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது சூப்பர். அண்ட் அவங்களெல்லாம் சக்ஸஸ் பண்ண வைக்கிறாங்க, அதுதான் விஷயம். ஸோ எனிவே கருண் நாயர் மறுபடியும் அந்த ஃபார்மை கொண்டு வரணும். அண்ட் கேஎல் ராகுல் சொன்ன மாதிரி தான் ரீசெண்டாக பாருங்கள் அந்த குயிக்காக ஆட முயற்சி பண்ணுறாரு. பட் அப்படி வரல. 14க்கு 28 இது கண்டிப்பாக டபுள். இந்த இடத்துல கொஞ்சம் டவுன் தான், இந்த இடத்துல ஓகே தான். பட் அதுக்கு முன்னாடி 93, 77 இப்படிங்கிற ரேஞ்ச் அடிச்சிருக்காரு. ஸோ கேஎல் ராகுலுக்கு அந்த குவாலிட்டி இருக்குது. ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிக்கணும் அண்ட் அப்ளிகேஷன் வேணும். ரீசன் நம்பர் அக்ஷர் பட்டேல்கிட்ட ரன்ஸ் வரல, கொஞ்சம் கஷ்டப்படுறார். விக்கெட்டும் வரல. கேப்டன் ஆனதுக்கப்புறம் முதல் 5 போட்டியில் விக்கெட்டே எடுக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கடந்த 2 போட்டியில் விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் பாசிட்டிவாக வருது. அண்ட் ஓரளவுக்கு பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்கிறனால நம்ம 4ல் வரும்போது எடுத்துக்கணும். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸோட நம்பர் கண்டிப்பாக சூப்பர். வரும்போதெல்லாம் கலக்கிறாரு, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஒரே ஒரு போட்டியில் மட்டும் ஃபெயிலியர் ரீசன்ட் மேட்சஸில். அதில் எல்ஹெச்சிக்கு எகென்ஸ்டாக 57 ரீசெண்டாக, அதுவுமே மைண்ட் பண்ணிக்கோங்க. போன May 24 அதை பண்ணியிருக்காரு. அசுதோஷ் சர்மா இவருமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப டேலண்டடு. ரீசன் நம்பர் பாருங்கள், வாய்ப்பு கிடைக்கும் போது நல்லா பண்ணுறாரு. விப்ராஜ் நிக்காம் முதல் போட்டியில் பயங்கரமாக பண்ணார். அதுக்கப்புறம் பெருசாக பார்க்க முடியல, நிறைய எல்லாம் மேலேயே முடிஞ்சிருது. அண்ட் எல்எஸ்சிக்கு எகென்ஸ்டாக தான் அந்த பெரிய நம்பர் சொல்லப்போனால் அந்த 200+ சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கிற இடத்துல ஏர்லி மேட்ச் இது. ஸோ அதில் பயங்கர சக்ஸஸ். டெல்லி கேபிட்டல்ஸோட முதல் போட்டி, அதில் சக்ஸஸ் பண்ணாங்க. ஸோ ஒன் செகண்ட் ஒரு ரிவெஞ்ச் மாதிரி கூட யோசிக்கலாம் இந்த போட்டி, பார்க்கணும். எனிவே ஸோ இங்கே பவுலிங் பேஸில் அக்ஷர் பாருங்கள், ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங் பேஸில் ஒரு விக்கெட்டு, இந்த சீசனில் ஒரு விக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. டோட்டலாகவே டவுனு. பட் கண்டிப்பாக பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இருக்கும்போது மிஸ் பண்ணுற போது ஹார்ஸாக போகலாம். விப்ராஜ் நிக்காம் கடந்த 2 போட்டியில் டவுன் ஆகிருக்காரு. ஸோ 334 மிஸ்டேக்காக 0 ஆட் ஆகிருக்கு, பார்த்துக்குங்க. மிச்சல் ஸ்டார்க்கு ரீசெண்டாக கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிற ப்ராப்ளம் தான். கடந்த 4 போட்டியில் ஒரே ஒரு விக்கெட்டு தான், அப்படியே டவுன் ஆகியிருக்காரு. ஸோ ஸ்விங் கிடைக்கிற அந்த ஏரியா ஆரம்ப மேட்சஸில் அவ்வளோ ஸ்விங் இல்லை. ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த மாதிரி சம்மர் சீசனில் இனிஷியல் ஸ்விங் தேடுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இருந்தால் கூட ஏதோ ஒரு ஜோஸ் இருக்கும் பிச்சில், அது இப்போ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. நிறைய ரன்ஸ் கொடுக்குற அந்த இடத்த பார்க்குறோம். பட் எல்எஸ்சிக்கு எகென்ஸ்டாக நல்லா பண்ணார். இந்த சீசனோட ஸ்டார்ட்டில் எல்எஸ்சியோட விளையாடும் போது ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்தார். அதுக்கு முன்னாடி ஒரு 3 விக்கெட் ஹால் எல்எஸ்சிக்கு எகென்ஸ்டாக அடிச்சிருக்காரு. ஸோ அது ஒரு இடத்துல கான்ஃபிடண்ட்டாக கொடுக்கலாம் ஸ்டார்க்குக்கு. குல்தீப்போட விக்கெட் டேக்கிங் பயங்கரமாக இருக்குது. இந்த சீசனில் செம்ம பவுலிங் கொடுத்துருக்காரு. மோஹித் சர்மா பாருங்கள், ரீசெண்டாக விக்கெட்டே எடுக்கலை, கஷ்டப்படுறாரு. 5 போட்டியில் ஒரே ஒரு விக்கெட்டு, இது கொஞ்சம் மைனஸ்னு பார்க்குறேன். மேபி நடராஜன் ஓகேவானா மோஹித்தை தூக்கிட்டு நடராஜன் கொண்டு வருவாங்க. முகேஷ் குமார் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு, இருந்தாலும் ஓவர்ஸ் நிறையா கொடுக்க தான் பார்க்குறாங்க. ஒரு விக்கெட் அந்த ரேஞ்சில் தான் எடுத்திருக்காரு. 2 டீம்னு பார்க்கும்போது கண்டிப்பாக டிசிகிட்ட ஒரு ஃபயர் பவர் இருக்குது, அது ஒன்று தான். எல்எஸ்சி பேட்டிங் பேஸில் யோசிக்கும் போது கண்டிப்பாக ஓவர்சீஸ் பேட்டர்ஸ் இருக்கனால அவங்க பேட்டிங் தான் ஸ்கோரை பண்ணிடுவாங்க. டிசி கிட்ட அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, அதுதான் கொஞ்சம் மேட்சப்பாக ஈக்குவலாக பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸில் கண்டிப்பாக டிசி கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க எல்எஸ்சியை கம்பேர் பண்ணும்போது. பிஸ்னாய் ஃபார்முக்கு வந்தது, டிக்வேஷ் ராஜி ஃபார்மில் இருக்கிறது, இது கொஞ்சம் பாசிட்டிவாக எல்எஸ்சி சைடு கண்டிப்பாக சொல்லலாம். இங்கே ஸ்டார்க்கு குல்தீப், மோஹித் சர்மா, முகேஷ்குமார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கூட அக்ஷர் பட்டேல். ஸோ அக்ஷரோட கேப்டன்சி நல்லா இருக்குது. ஸோ இதில் பெரிய அட்வான்டேஜ் எல்லாத்தையும் ஈக்குவலாக வச்சு பார்த்தா கூட இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் கூட சொன்னால் கூட கண்டிப்பாக அக்ஷர் பட்டேலோட கேப்டன்சி ரிசர்வ் பண்ணுறோட மச் பெட்டராக இருக்குது.
ஸோ அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். நான் டிசி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்னு பார்க்குறேன். அதே நேரத்தில் பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக இருக்கும்போது இந்த ஓவர்சீஸ் பேட்டர் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி டெஃபினட்டாக இருக்குது. அந்த இடத்துல இந்தியன் பேட்டர்ஸ் நிறைய வச்சுருக்க இந்த யூனிட் ஜெயிக்கலாம் அப்படின்னு தோணுது. பவுலிங் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா மார்க்ராம் இருக்கார். மோஸ்ட்லி மார்க்ராம் கொடுக்காம தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க. 5 bowler ஸ்டிக்கில் தான் இருந்தாங்க. சர்துல் தாக்கூர் ஆவேஸ் கான் இண்டோரில் வீச வாய்ப்பு. இந்த சைடு அக்சர் பட்டேல் சில நேரங்கள் ஓவர்ஸை குறைவாக எடுத்துருக்காரு. ஒரு ஃபிங்கர் சின்னதாக இன்ஜுரி ஆகிருக்கு. மேபி அது கூட அந்த பேட்டிங்கை ஃப்ரீ ஃப்ளோவாக ஆட விடலையோ ஒன்றுவோ தெரில. பவுலிங் பேஸில் அதனால தான் இந்த சீசனில் அங்கங்கே ஓவர்ஸ் குறைவாக வீசுறது அதையும் மெயின் பண்ணிக்கோங்க. மிச்சல் ஸ்டார்க்கு குல்தீப் அண்ட் முகேஷ் குமார் மூலியமாக வீசுகிறாங்க. ஸ்டார்க் மோகித் சர்மா இண்டோர் வீசுறதுக்கான வாய்ப்பு. ரெண்டு டீமுமே பார்க்கும்போது 3-3 அப்படின்னு ஈக்குவலாக இருந்திருக்காங்க. எல்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக வின்னிங் பயங்கரமாக இருக்குது. சிஎஸ்கே எகெயின்ஸ்டாக மட்டும் தோத்தாங்க கடந்த 5 போட்டியில். அண்டு டிசி ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. கடந்த 5 போட்டியில் 3 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. எம்ஐக்கு எகென்ஸ்டாகவும் ஜிடிக்கு எகென்ஸ்டாகவும் தோற்றுருக்காங்க. அண்ட் க்ளோஸ் மேட்சாக இருந்தது. அண்ட் இந்த 2 டீம் இடையிலன்னு பார்க்கும்போது கடந்த 3 போட்டியில் டிசி தான் ஜெயிச்சிருக்காங்க. டிசி இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். டாப் 14ஓட மைண்டில் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. சில மாற்றம் கூட இருக்கலாம். டைமில் சில பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் இருந்ததா இல்லை பிச் பேஸில் சேஞ்ச் இருக்கா என்ன மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 14 யோசிச்சுக்கலாம். பிக் பேஸில் ரிசர்வ் பண்ணிட்டு விப்ராஜ் நிக்காம், ரவி விஷ்ணா அண்ட் ஆவேஸ் கானை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஆவேஸ் கான் போன போட்டியில் பர்ஃபார்ம் பண்ண விதத்தை பார்த்துருந்தா கண்டிப்பாக அதிகமாக பிக் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் குறைவாக இருக்குது நம்பர்ஸில். ரவி விஷ்ணாவோட விக்கெட் டேக்கிங் டீசெண்டாக இருக்குது. இந்த பவுண்டரி டைமென்ஷன் பெருசுங்கிற விஷயம் விப்ராஜ் நிக்காம், ரவி விஷ்ணா 2 பேர்த்தையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ரிசர்வ் பண்ணிட்டு மேபி விக்கெட் கீப்பிங்கில் சில பாயிண்ட்ஸு கொஞ்சம் சின்னதாக மெதுவாக விளையாடலான்னு யோசிச்சு ஒரு ஸ்டெடி பண்ணி 20-30 இந்த ரேஞ்சுக்கு போனால் அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எடுத்தோன்னே சுத்த பார்க்குறாரு. ஏதோ ஒரு வகையில் மைனஸாக இருக்குது. அந்த டீமில் டாப் ஆர்டர்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்கோர் பேஸில் குயிக்காக ஆடுறாங்க. நல்லா பால் வந்து அடிக்க பார்க்குறாரா, வேகமாக அடிக்க பார்க்குறாரா, டைம் பண்ண பார்க்க மாட்டாரா, இந்த மாதிரி விஷயங்கள் கேள்வியாக இருக்குது. அண்ட் பேக்கெண்டில் ப்ரெஷர் இருக்கும். கண்டிப்பாக இந்த யூனிட்டோட கேப்டனுக்கு ப்ரெஷர் இருக்கும். அதை தான் ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இந்த சீசனில் நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்தில் இதை தான் நான் யோசித்தேன். அண்ட் மிச் மார்ஸ், நிக்கோலஸ் பூரான் ரிசர்வ் பண்ணிட்டு கேப்டன் மிஸ்டேக்கை ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கு. டாப் ஆர்டரில் இருக்கிற 3 பிளேயர் மிச் மார்ஸ், நிக்கோலஸ் பூரான், மார்க்ராம். ஸோ 3 பேரும் வந்து நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணி ரிசர்வ் பண்ணிட்டு கிடையாது. ஸோ மார்க்ராம் தான் அதிகமாக கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கருண் நாயர், கேஎல் ராகுல் அண்டு அக்சர் பட்டேல் இவங்களை கொஞ்சம் யோசிக்கலாம். கேஎல் பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர். கருண் நாயர் இப்போ இருக்கிற ஃபார்ம் பயங்கரமாக இருக்குது. அக்சர் பட்டேல் பேட்டிங் பவுலிங் 2 தான். பட் ஸ்டில் சின்ன இன்ஜுரி கன்சென்ட் இருக்குல்ல. அக்சர் பட்டேல் நிறைய ட்ரை பண்ணணும்னா ரிஸ்க் எடுக்கணும்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் நிக்கோலஸ் பூரான், கேஎல் ராகுல், அபிஷேக் பொருள் 3 பேர்த்தையும் பிக் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அண்ட் ஆன் டைமில் எப்படி இருக்கும் ட்ராக் அப்படின்னு பார்த்துங்க. ரெட் சாயில் வந்து அந்த ஓப்பனர்ஸில் அபிஷேக் போடுற மாதிரி ஆட்களை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மிச் மார்ஸு ஐஸ் பார்த்தோன்னே ஒரு சில டீம்ஸில் அண்ட் கருண் நாயரை நிறைய பிக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரவுண்டரில் மார்க்ராம், அக்சர் பட்டேல், விப்ராஜ் நிக்காம். ஓகே ஃபைன். பவுலர் சைடு ஸ்டார்க் ஒரு சில டீம்ஸில் பிக் பண்ணுங்கள். கொஞ்சம் பேக்கெண்டில் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் எண்ட் ஓவர்ஸ் கொஞ்சம் விக்கெட் எடுக்கலாம். குல்தீப் நல்ல சாய்ஸு. சர்துல் தாக்கூர் இந்த பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக இருக்க நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். பிஸ்னாய் நல்ல சாய்ஸு. மேபி பேக்கெண்டில் ஆவேஸ் கான் நல்லா பண்ணுவார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இங்கே அபிஷேக் பொருளை தூக்கி விட்டு ஆவேஸ் கானை கொஞ்சம் யோசிக்கலாம். இப்போ கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். டிக்வேஸ் ராத்தி கூட டீசென்ட் சாய்ஸ் தான். ஏன்னா பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் யோசிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல மார்க்ராம் இப்போதைக்கு யோசிக்கிறேன். பட் ஸ்டில் ஒரு சில விஷயம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ரெட் சாயிலிருந்து மார்க்ராம கொஞ்சம் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிச்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம்னு பார்க்குறேன். இந்த போட்டி ரெட் சாயில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போவே நான் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். இப்போ கேஎல் ராகுலை கேப்டனை ட்ரை பண்ணலாம். அதே நேரத்தில் நிக்கோலஸ் பூரானை கேப்டனை ட்ரை பண்ணலாம். இவங்க ரெட் சாயில் நல்ல பிளேயர்ஸ். ஸோ அதை கொஞ்சம் பாருங்கள். இன்னைக்கு நிக்கோலஸ் பூரான் மறுபடியும் கம்பேக் பண்ணலாம். டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.